எனது தெய்வ பிள்ளைகளே, நேற்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெபவில் வந்து திருக்கிற சத்தத்தை கேட்டீங்க. இன்றைய தினத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். வரவேற்கிற கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம் என்பதை பார்த்து விடக்கூடாது. எங்கள் இயேசு வாழ்கிற ஊழியத்தில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்து வருகிறார். குறிப்பாக பேசாத வாயு கூட பேசுகிறது, தீராத புண்கள் தீர்கிறது, கிட்னி ஃபெயில் அடைந்தவருக்கு கிட்னி உயிர் பெறுகிறது, தைராய்டு வியாதி குணமடைகிறது, சுகர் வியாதி குணமடைகிறது, கிட்னி ஃபெயிலெல்லாம் சுகமாக்கப்படுகிறது, மற்ற உயிரை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆமேன். நடக்க முடியாத ஜனங்களை நடத்தி இப்படி நடந்து போகும்படி கருத்துக்கிரை செய்திருக்கிறார். பேச முடியாத ஊமையை பேச வைத்திருக்கிறார். இப்படி அநேக அற்புதங்கள் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் நடந்திருக்கிறதை இங்கே எங்கள் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் தீர்க்க தரிசன ஊழியத்தின் ஆமீன் அறிக்கை, அதாவது சாட்சி அறிக்கை புஸ்தகத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த புஸ்தகம் வெளிப்பட்டிருக்கிறபடி இருக்கிறது. நீங்கள் ஜெப வீட்டுக்கு எங்கள் அட்ரஸை கேட்டு வருவீங்கன்னா, ஜெப வீட்டில் வாரந்தோறும் 3 நாள் உபவாச கூட்டம் நடக்கும். அதில் வந்து தங்கி எப்படிப்பட்ட காலுக்கு எடுக்க வேண்டும் சொன்ன காலு கூட எடுக்காமல் வெறும் ஜெபத்தினால, உண்மையில் நீங்கள் வேத வசனத்தை தான் கேட்டிருப்பீங்க. ஒருவன் சட்டத்தில் பலவீனப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நாங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்போது எங்கள் ஊழியக்கார சகோதரிகள், ஊழியக்காரர்கள், நான் எல்லாம் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கிறது. தங்கி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்று செல்கிற ஜனங்கள் திரளான ஜனங்கள். ஆமேன். அதனால் மதத்தையோ மார்க்கத்தையோ பார்க்காம கஷ்டப்படுகிற திக்கற்ற விதவை கைப்பண்டு ஆதரவற்றப்படுகிற வியாதினால் தனக்கு சரீரத்தை கெடுத்துக்கொள்ளாமல் மருந்து மாத்திரக்கு அடிமையாகாமல், இல்லை எந்த ஆவிக்குரிய சபையில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நம்ம சபையில் நாங்கள் ஆளுன்னு பார்க்காதீங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், நீங்கள் தைரியமாக எனக்கு எங்கள் சபைக்கு அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஆத்துமாக உங்கள் ஆடை நான் காயங்கட்டி உங்கள் மந்தையிலே நான் சேர்ப்பேன். நீங்கள் அதுக்கு இடம் கொடுங்க. பிள்ளைகளை அலக்கடிக்காமல் மருத்துவமனைக்கு அனுப்பாதீங்க. குறிப்பாக வேறு இங்கே அனுப்பாமல் விசுவாச வார்த்தையை சொல்லி நடத்தி விசுவாசத்துக்குள்ளே நம்ம ஜெபிப்போம். வசனம் சொல்கிறது, சரீரத்தில் பலவீனப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபிங்கள் என்று. ஒரு வசனம் நமக்கு இடம் கொடுத்தாலும் அந்த வசனத்தை விசுவாசோட கை கொண்டு நம்ம ஜெபித்த அந்த விசுவாச வசனம் கை கொடுக்கும். அதுக்காக மருந்து எடுக்க வேண்டாம் சொல்லியிருக்கா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. புண்ணியாளிக்கு வைத்தியம் தேவை என்று தான் சொல்லியிருக்கு. ஆனால் விசுவாசிக்கு வைத்தியம் தேவை என்று சொல்லலை. அங்கேயே நீங்கள் கவனிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விசுவாசியாக இருந்தால், இல்லை ஒரு ஊழியக்காரர் இருந்தால், நீங்கள் விசுவாச வாழ்க்கை நடத்தி நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் விடுதலை. நீங்கள் எங்கள் ஜெப வீட்டுக்கு வாங்க. நீங்கள் ஊழியக்காரராக கூட இருக்கலாம். கௌரவம் பார்க்கக்கூடாது. நம்ம ஆலோசனையை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிருபை கொடுத்துருப்பாங்க. இந்த பூமியில் இன்னைக்கு
எத்தனையோ விதமான மருத்துவமனைகள் இருக்கிறது. ஆமீன். ஆனால் ஒவ்வொரு மருத்துவமனைகளும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உண்டு. எந்த மருத்துவமனையும் குறை சொல்வதற்கில்லை. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தையே எங்கள் சொந்த மருத்துவமனை வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு கேட்டகரி. அது அநேகருக்கு அதே ஜீவனை கொடுக்குது. அநேகர் அதே உடைய பெற்று போகிறாங்க. அந்த உடலை பெற முடியாமல் இன்னொரு ரஜி மேலே இன்னொரு மருத்துவமனை இருக்குது. அங்கே போய் அநேகர் உடலை பெற்று போகிறாங்க. அதுலேயே முடியாமல் இன்னொரு மருத்துவமனை இருக்குது. இப்படி பல ரகங்களில் மருத்துவமனை இருக்குது போல. அநேக வாசத்தலங்கள் பூமியில் தேவனுக்கு நேராக வழிநடத்துகிற பிள்ளைகளுக்கும் இங்கே இருக்குது. அது ஒரு வாசத்தலத்தை உனக்கு நீ ஏற்படுத்துவேன். அநேக வாசத்தலம் இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாசத்தலம் ரட்சிப்பை கொடுக்கிறது உண்டு. அது இறுக்கமான வாசத்தலும் இழுப்பமான கிருபை. ஆகவே நான் உங்களுக்கு இந்த ஊழியத்திலிருந்து சில வேண்டுதலை சொல்லிக் கொடுத்த காரியம், நீங்கள் ஊழியத்தில் உள்ள பிள்ளைகளை இன்றைக்கு இதுவரைக்கும் நான் அதை பற்றி பேசினது கிடையாது. டிவியில் நீங்கள் அனுப்பி விடுங்க ஜெப வீட்டுக்கு. ஆமீன். இல்லை இந்த பாஸ்டர் யாருன்னு தெரியலையே, இவர் எந்த ஸ்தாபனத்துக்கு அம்மீன் பட்டவர்னு தெரியலையா, பயப்படாதீங்க. ஸ்தாபனத்தை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, பார்க்காதீங்க. ஸ்தாபனம் எல்லாம் ஆண்டோருக்கு ஸ்தாபனம் தான், இயேசுக்கு ஸ்தாபனம் தான். நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு பெரிய ஸ்தாபனம் என்னை பிள்ளையாக தெரிந்து கொண்டு எனக்கு அதிகாரத்தை கொடுத்து தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அது மட்டும் எனக்கு தெரியும். நான் மட்டும் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் தகப்பன்மார்கள் எனக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரியாது. நான் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிற சின்ன பிள்ளை. எனக்கு பின்னால் ஸ்தாபனத்தில் இருக்கிற தகப்பன்மார் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் பையன் விழுந்து போகக்கூடாது நீ. அந்தந்த முடியும் இந்த தாடியும் பார்த்துக்கிட்டு இவர் என்னமோ வயசான முதிர்ந்த கடமைன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு பின்னால் இருக்கிறவங்கள என்ன ஒரு பகத்துவார பரிசுத்தவான்கள். நான் தான் சொட்டா. ஆமேன். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல மகிமையான ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தான் எனக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமீன். அவங்க அரசுகளை நான் கேட்கறது இல்லையோ, எனக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமீன். அந்த எண்ணம் எனக்கு உண்டு. அவங்க ஜெபந்தான் என்னை ஊழியக்காரனாக ஸ்தாபனத்தில் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கலாம் ஒரு ஐக்கியத்தை. அது ஒரு சில ஸ்தாபனங்கள் என்னை ஐக்கியப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறது. அவங்களோட ஜெபந்தான் என்னை தாங்கி நிற்கிறது. ஆகவே நீங்கள் யாரோ எங்கென்றோ வந்த மனுஷன் நினைக்காதீங்க. எனக்கு எந்த மார்க்க பேதங்களும் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் இயேசுடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். எல்லாரையும் நேசிக்கிறேன். பகுதியில் உங்கள் தேசத்தில் உங்கள் இடத்துல இருக்கிற நம்ம ஜெபத்து அனுப்பு நடக்காத விசுவாசப்படையில எல்லாம் கூப்பிட்டு வாங்க. இங்கே ஜெப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று நம்ம வசனத்தில் கேட்டோம். எப்படி கேட்டோம்? நீதிமொழி 24:16 நான் எழுந்திருப்பேன். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை. இடையே அவர் சொல்றார், நான் எழுந்திருப்பேன். நான் வியாதியில் விழுந்து போனேன். வியாதியில் விழுந்து போனேன். கடனுக்குள்ள சிக்கி விழுந்து போனேன். அப்படிதானா? நான் சொன்ன நானும் அதை சொல்லிக்கொள்ளலாம். நான் எப்படி போயிச்சால் கடத்தில் சிக்கி போனேன், விழுந்து போனேன். ஆனாலும் கர்த்தர் ஏற்ற நாள் வரும்போது எழுப்புவா. நான் நேற்றைய தினத்துக்கு கூட ஆமீன் மனசூல் நினச்சேன். நம்ம அக்கௌண்ட் நம்பரை ட்ரஸ்டோட அக்கௌண்ட் நம்பரை இந்த டிவியில் ஓட விட்டுலாமா? யாராவது ஒரு வேளை பாவம் பார்த்து ஒரு ஊழியக்காரர் போல இருக்கு,
ஒன்றும் வாங்கிட்டு வந்து கேட்க மாட்டாரா, தேவைகள் இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகலாமான்னு பார்த்தேன். ஆனாலும் நான் ஒரு 2-3 வாரமாகவே எனக்கு அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் நான் அந்த நம்ம இங்கே வரும் ஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது, ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது அது எண்ணமே எனக்கு இல்லை. நம்புனா உங்களுக்கு கையில் கொடுத்து போடுங்கன்னு பேசுறதுக்குள்ள இடம் எனக்கு இது ஆண்டு கொடுக்கவே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, எத்தனை முறை நம்ம ஒரு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டாலும் நம்ம நிறுத்துகிற கற்று, நான் என் பிள்ளைகள் விசுவாசம் சொல்கிற கற்று. ஏன்னா நீ இன்றைக்கு தினத்திலும் கர்த்தருடைய பாதத்தையே காத்திருக்கோம். அப்போ தான் நம்ம ஆண்டோடு இருக்க முடியும். ஆண்டோடு இருக்கணும்னா பேங்கில் ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு தான் ஆண்டோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. பேங்கில் ஒரு பகுதி இருந்துச்சுன்னா பேங்கை தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருப்போம். நான் சொன்னேன், பைபிள் சொல்லுது, பீரோய்க்குள்ளே கட்டி வச்சுருந்தா பீரோய்க்குள்ளே தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் காக்கையே காலை பார்க்கணுன்னா நம்ம இயேசுவோட இருப்போம். எந்த காக்கை உரைன்னு காத்திருப்போம். எந்த காக்கத்தை கொண்டு வருகிறாரு, எந்த காக்கத்தில் என்ன இருக்கு, ஆமேன், எந்த மீனுக்கு வாயில எங்கே இருக்கு, அது ஆண்டவருக்குள்ளதான் இருக்கு. அதான் விசுவாசம். இந்த மீகத்திற்கு அரிசித்த மனுஷன் சொல்றாரு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் கடப்பட்டாலும், நான் பாவத்தில் விழுந்தாலும், என்னை விழப்பண்ணினாலும் நான் எழுந்திருப்பேன். ஏன், நான் இயேசுவின் பிள்ளை. விசுவாச வார்த்தை. வியாதி, ஏன்னா நீ வியாதின்னு நீ சொன்ன, உனக்கு வியாதி இருக்கா? நான் கேட்பேன், உனக்கு வியாதி இருக்கா மக்களே? நீ ஜெபிக்க வர சில ஆவிக்குரிய இப்போ எல்லாம் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னை தேடி வராங்க. ரொம்ப சந்தோஷப்படுவேன். முன்னாடியெல்லாம் வெறும் கிட்டு ஜனங்களும் அது அறியாத பிள்ளைகளும் தான் என்னை தேடி வந்து ஜெபிச்சு வீட்டில் தங்கியிருக்கெல்லாம் பார்த்தியா முறியும் மணிகண்டா ஐயப்பன் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் தான் எனக்கு ஜெபிட்டுக்குள்ள நாடு கணக்கில் இருப்பாங்க. விடுதலை பெற்று ஜனசனம் எடுக்காமலே ஓடி போயிடுவாங்க. மறு மாதம் பார்த்தா மாலையை போட்டி நடப்பாங்க. டேய் மணிகண்டா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற வாசல் சிரிப்பாங்க. அதனால் என் மக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். வரும்போது இழுப்பாக வந்தாங்க, போகும்போது சிச்சிக்கிட்டே போகிறாங்க. பாஸ்டர் வருவோம், பாஸ்டர் சும்மா இருங்க பாஸ்டர், வருவோம் பாஸ்டர். ஆமேன். அது ஒரு சாட்சியனால சொல்ல முடியும். இப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரர்களும் ஒரு மணிகண்டன் இருக்கிற ஒரு சகோதரர். கருத நாளில் எங்கள் ஆவிக்குரிய சகோதரி ஒரு பிள்ளை அவருடைய சகோதரை வைத்து மருத்துவமனையில் இருந்தார், தாயாரை வைத்து விட்டு. அப்போ ஒரு சகோதரி ஆவிக்குரிய ஒரு பிள்ளை ஒத்தைக்கு நைட்டெல்லாம் அந்த மருத்துவமனை எப்படி கவர்மெண்ட் மருத்துவமனை எப்படி போய் தனியாக இருப்பானோ அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குமோ. அவருடைய புருஷன் வெளிநாடு, சகோதரர்கள் ஒன்றும் கூட இல்லை. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தாயை வச்சு கொண்டு காத்திருக்காளே, யாரும் துணை இல்லையே என்று கண்ணீரோடு அவளை பார்ப்பதற்காக சென்றேன். அப்போ செல்லும்போது அவளை பார்ப்பதற்கு நான் அழைப்பு கொடுத்துட்டு வெளியே அமர்ந்திருந்தேன். நின்று கொண்டு இருக்கும்போது மக்களே போன வாமா எப்படி இருக்கா, நைட்டு கோத்தை தங்கி இருக்கிறேன்னு விசாரித்து கொண்டு இருக்கும்போது பார்த்தேன் என்று ஒரு தம்பி கூப்பிட்டு கொண்டு வந்தார். யாருன்னு திரும்பி பார்க்கும்போது மணிகண்டன். என்னம்மா மக்களே எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமீன், ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இப்படி மேட்ரு சொன்னேன். அப்படியா பர்சன், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் போங்க, சகோதரியை நான் பார்த்துக்கலாம்
அவளுக்கு இங்கே ஒன்றும் இல்லை பாஸ்டர், நல்ல பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி ஆறுதல்படுத்தி அந்த சகோதரியை காண்பித்து கொடுத்தேன். சரி பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், இந்த வேளையில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது பார்த்துக்கிறேன் ஆறுதல் சொன்னேன். அவன் தேவ பிள்ளைகளே, அது மட்டுமா அந்த சகோதரி என்னை ஒரு அந்நியனாகவோ மதற்கு பட்பட்டு பார்க்கவே இல்லை. என்னை அவர் அழைத்து கொண்டு பாஸ்டர் வாங்கப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அழைத்து கொண்டு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட வாங்கி கொடுத்து, நான் சாப்பிடவே மாட்டேன் அந்த நேரம், அதை இவருடைய அன்பு நிமித்தமே நான் சாப்பிட்டேன். ஏன்னா அவ்வளோ அன்பை நான் காண முடிந்தது. அந்த தேவனை அறியாத சகோதரர் அவர் அந்த அன்பு வெளிப்படுது. எப்போ நீங்கள் என்ன பக்கத்தில் அப்புறம் வரவே இல்லையடை, என்ன அந்த மக்களேன்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு நாள் போன் பண்ணி சொன்னேன்னு தெரியுமா, அங்கிருந்து நான் விடுதலாகி வந்த உடனே பாஸ்டர் எனக்கு வேலை கிட்டச்சின்னு சொன்ன நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் அதை மறந்து விட்டேன். ஏன்னா நம்ம அதிக படிச்சுமையில் இருக்கிறதுனால சில கலக்கத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவர் சொன்ன விஷயத்த சொல்லிட்டேன், நான் மறந்துட்டேன். ஆமாம் பாஸ்டர், நான் சொன்னவங்கள்ட்ட நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு பாஸ்டர் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷ மக்களே என்று சொல்லி முடிஞ்ச சபைக்கு வாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே எங்களுக்கு இன்னொரு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பாஸ்டர் விட்டுட்டு பரவாயில்ல மக்களே, நீங்கள் நல்லா இருந்தால் போதும், ஆண்டோருக்குள்ளே இருங்க, எந்த மனுஷனுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக வாழுங்க, எதையும் பகைக்காதீங்க, உங்களுக்கு நன்மை தருகிறதா அதுக்குள்ளே இருங்க. அப்படிப்பட்ட விசுவாசங்கள் அதுமீன் தெய்வ அந்த பக்குவத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை என்ன பார்த்தவரை அவங்க கெட்ட வார்த்தையும் பேசுகிற தலைக்கு இருக்கல. ஏன் நம்ம சாட்சி. அதை இன்னைக்கு நானே ரட்சிப்புல நடத்தி நானே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவன் என்று ஆவிக்குரிய இருக்க ஜனங்க என்ன கண்டா ஒடிச்சு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் அறியாத பிள்ளைகளோ என்னை நேசித்து என்னை நடத்துகிற அநேகம் இருக்கிறாங்க. எதுக்கு அந்த சாட்சியம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை குறித்தும் இயேசு சொல்லி இருக்கிறார். என் மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் இந்த தேசத்தில் உண்டு. ஆக விசுவாச சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே. எனக்கு சத்துரு மனிதன் அல்ல, பிசாசன் நீதான். பிரிவினை ஒன்றுபட்ட பொருளாதார சக்தி பரவராஜ்ய ஸ்தாபிக்கிறேன் நான் பூமிக்குள்ள பார்க்கிறேன். ஆமீன். பிரிவினை வரக்கூடாது, மத மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, அன்புங்கிற ஒரே மனசுக்குள்ள நடத்தப்படணும். இயேசு அன்பாய் இருக்கிறார், அன்புக்கு ஈடா எதுவும் கிடையாது. உலகத்துக்கு அன்புதான் இயேசு, அந்த அன்புதான் இயேசு, அந்த அன்புதான் இயேசு. அந்த கற்பனை என்ன? அன்பு. அன்பு எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மேலான ஒன்று உண்டோ? மிக தீர்க்கதரிசி தேவ மனுஷன் சொல்றார், விசுவாசம். விசுவாசம் இருந்தால் கைத்தட்டு கைத்தட்டு, விசுவாசம் இருந்தால் கை கொட்டு கை கொட்டு, விசுவாசம் இருந்தால் ஆமீன். கண்ணு காடு கையும் வேலையும் எல்லாம் இயேசுக்கே, எல்லாம் இயேசுக்கே, எல்லாம் இயேசுக்கே. இது இயேசுக்கே. இதை ஆண்டவர் கேட்கிறார். ஆமீன். உன் கண்ணை கேட்டாரு, உன் காதை கேட்டாரு, இதை கேட்டார. ஆமீன். அடிச்சு திட்டாதீங்க. இதுக்கு ஆண்டவர் கேட்கல, அதனால தான் ஆண்டவருக்கு இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் நீ போடுகிற வசனம், உன் காதை மறைக்கிற வசனம்,
வஸ்திரம் இதுதான். உன் உடலை மறைக்கிற வஸ்திரம் எல்லாம் இதுதான். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வஸ்திரம். நீ ரகசியத்தை அறியாமல் இருக்க. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ பாவம் செய்தோ அப்போதுதான் இந்த வஸ்திரம் உனக்கு உண்டாயிற்று. இதான் சத்தியம், வேதத்தின் ரகசியம். இப்ப காது தெரியுதா மக்களே? காதுக்கு வஸ்திரம் பெய்யாது. இதை இப்படி போட்டா கண்ணு தெரியுதா? தெரியல. கண்ணுக்கு வஸ்திரம் இது. ஒரு சரீரத்தில் எல்லாம் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்க. நீ அறியாது இருக்கிறாய். பாவம் உனக்குள்ள வந்து நிமித்தம் இந்த வஸ்திரம் உனக்கு வந்தது. கர்த்தர் தான் சொன்னாரு, நீ யார் ஏன் நிர்வாணமாய் இருக்கிறாய்? ஓஹோ, நீ நான் சொன்ன வார்த்தை கீழ்ப்படின, அதுக்காக உனக்கு இஷ்டத்துக்கு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள என்று கர்த்தர் கொடுத்தார். பாவம் பிறந்தார். தெய்வ பிள்ளைகள் அநேகம் பேர் இதை சிந்தியாமல் இருக்கிறீங்க. அந்த இதைத்தான் சத்ருவே எனக்கு என்ன உனக்கு என்ன, நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். இருளை பிரகாசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் இருளில் தான் இருப்பேன், ஆனா எனக்கு வெளிச்சம் இயேசு. ஆமேன். எனக்கு கர்த்தர் எனக்கு வெளிச்சம். எனக்கு கர்த்தர், நான் இருளில் இருந்தாதான் கர்த்தர் என்னை நடத்துவார். நான் தரிசனத்தில் இருந்தாதான் கர்த்தர் என்னை போஷிப்பார். நான் விசுவாசத்தோடு இருப்பேன். சொல்லுங்க, விசுவாசத்தோடு இருப்பேன். நான் விழுந்தாதான் கர்த்தர் என்னை கருத்தை பிடிப்பா. விழாம எந்த பிடிப்பேற, நான் துள்ளிச்சாடி நடப்பேன். அவர் பிடிக்கிறது நான் விழணும். அதனால வேற இருக்கிறா. எங்க சுவாமி சொன்ன அந்த பைத்தியாரே அதை தாண்டாத மலையில் போய் யாரிட்டு குதிச்சு எனக்கு கண்டிப்பாக காலில் கீழே விழுவா. ஒரு காலு முறியும் எனக்கு உயிரே 3வது வரையில் விழுந்து செத்த. அந்த ஊழியக்காரனை பூரா மாறும். அவனும் ஒரு ஊழியக்காரன் தான். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தான். பிரசங்கம் பண்ணும்போது மெத்தேரில் 3ஆம் மெத்தேரில் விழுந்தா செத்தான். துக்கம் தாங்காமல் தூங்கி விழுந்து. ஆனாலும் எழுப்புகிறவர் காற்று. நீ துக்கம் தாங்காம தூங்கி விழலாம். அற்புதம் நடக்காமல் சோர்ந்து போய் உன்னை வாழ்க்கையில விழுந்து போய் கிடக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. எழும்பி பிரகாசி ஓடி வந்தது. கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மகிமைங்கிற வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இயேசு நாமத்தில் ரட்சிப்பு உனக்கு உண்டு. இயேசு நாமத்தில் உனக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு மேன்மையான காரியத்தை நீ காண்பாய் என்று வேதம் உனக்கு சொல்லுகிறது. வேதத்தின் ரகசியத்தை கற்றுக்கொண்டு நீ விழுந்து போனேன் என்று சொல்லி இராதபடிக்கு ஆமீன் இருந்தாலும் எழும்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்று நீ கேட்ட வார்த்தை அர்த்தம் என்ன? பிசாசை பார்த்து சொல்லணும். பிசாசே 15 காரியத்தில் 14 காரியத்தில் நான் விழுந்து போனேன். பெருமையில், தூக்கத்தில் என்ன பாவத்தில், பரிகாசத்தில், பொறுமை இல்லாமல், பணத்தினால, பொருளாசையினால, அடுத்தவங்களை குறைச்சதுனால, பின்மாற்றம் என்ன எடுத்துக்கொள்ள முடிவில் நிர்ணயிக்க முடியாமல் நான் விழுந்து போனேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தூக்கி விடுகிறார். அப்ப இன்று கேட்ட செய்தியுடைய தலைப்பு என்ன? விழுந்தாலும் எழும்பி விடுகிற கர்த்தர். நான் இருளில் இருந்தாலும் ஒளியா என் மேல் பிரகாசித்து நடக்க பண்ணுகிறவர் இயேசு என்று சொல்லி வைராக்கியத்தோடு
தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்வார். நமக்கு எந்த இருளும் நம்மை மேற்கொள்வதில்லை. கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய காரணம் நம்மை திறந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தின் வார்த்தையின்படி நாம் நம்மை நடத்த ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிரியை செய்வாராக. என்ன தேவைப்படுகிறே, இன்றைக்கு இந்த நேரம் நமக்கு முடிவடைகிறபடிதான் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சுமத்திருக்கிறோம். நான் ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்து போனேன். தேவைகள் நிமித்தம் நான் விழுந்து போனேன். ஏதோ மாம்ச இச்சை நிமித்தம் நான் விழுந்து போனேன். ஆனாலும் ஆறுதல் இல்லாதபடி இருந்த நாளே ஆறுதலுக்காக நான் விழுந்து போனேன். தேவை அதிகம் இருந்த நாளே தேவைக்காக பொருளாசையில் பணாசையில் விழுந்து போனேன். அப்பா, என்னை பண்ணி இல்லை, இனி எதுவே என்ன அடிமைப்படுத்தாது. பாவ சேற்றில் நான் சிக்கொண்டு போனேன். ஏதோ மரண இருளின் பள்ளத்தாக்கில் விழுந்து போனேன். பின்மாற்றத்தின் ஆவி என்னை பிடித்துக் கொண்டு ஆகவே நான் விழுந்து போனேன். ஆனால் எதுவுமே என்னை மேற்கொள்வதில்லை. நான் எடுத்த முடிவிலே நான் விழுந்து நினைக்க முடியாதபடிக்கு தடுமாறினேன். ஆகவே நான் விழுந்து போனேன். ஆனாலும் என்னை தூக்கிவிட கற்று என்று தீர்க்கதரிசி தேவ உடைக்காரன் சொன்னது போல என் வாழ்க்கையில் என்னை தூக்கிவிட மாட்டவர என்று கண்ணீரோடு விதைப்பாயா, கண்ணீரோடு ஜெபிப்பாயா, வேத வசனத்தை கண்டு புரிந்து கொண்டு அதுபடி நடக்க ஒப்பு கொடுப்பாயா. மகனே, என் மகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசு வாழ்கிற ஊழியத்தின் பிள்ளையே, இயேசு வாழ்கிற ஊழியத்தின் அங்கமாய் இருக்கிற டிவி செய்தி பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேனலில் வருகிற செய்தி எங்க யூடியூப் மூலம் பார்த்து கொண்டு தெய்வ பிள்ளையே, நீ ஒப்பு கொடுப்பியா? மகளே, நீ பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். வேத வசனம் பிடிக்கவில்லை, சோர்ந்து போயிருக்கலாம். இந்த வேத வசனம் எனக்கு ஒவ்வொவில்லை என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கலாம். இன்று எதாட்சியமாய் கேட்டேன், என்னை எழுப்பி விடுகிறது. நிச்சயமாக நான் எழும்பியிருக்க பண்ணுவேன், உன்னை ஓடிக்கொண்டிருக்க பண்ணுவேன். நான் பூமிக்கு உப்பாயிருக்கிறேன், நான் பூமிக்கு ஒளியாயிருக்கிறேன், நல்ல திராட்சை செடியாயிருக்கிறேன், நல்ல ஒளியாயிருக்கிறேன், நான் நல்ல வளமிக்க ஆடாயிருக்கிறேன். உங்களுக்காய் பரிசீலித்துக்கிற மகிமையான ஆட்டை போல நான் காத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தரக்கூடிய குறைகளை சொல்லி நான் அநேகருக்கு அடிப்பதற்கு பாத்திரவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் காப்பா. ஈஸ்வர் நாமத்தில் இப்போது அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, குடும்பத்தில் பிரிவின் ஆவிகள் தகர்க்கப்பட்டு போகட்டும், வெளியரங்க கோலமாக்கட்டும். உபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள், இதனுடைய ஆதிக்கங்கள், தரித்திரத்தின் கிரியைகள், ஆடம்பரத்தில் விடப்பட்ட பொருளாத ஆவியுடைய கிரியைகள், புத்தியை பிசைக்கிற ஆவிகள், ஆயிரம் வார்த்தைகளை புறப்பட விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், ஞானத்தை மூழ்கடிக்கிற ஆவிகள், ஞானத்தில் பேச விடாதபடிக்கு மின் வாயை அனுப்ப வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் பொருளை எல்லையை விட்டு மாம்சமான சரமாகி ஆலயத்தை விட்டு வெளியேறி போவதாக. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்போதே விடுதலை காண்பார்களாக. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ரட்சிப்பை காண்பார்களாக. திருமண தடைகள் மாறுவதாக. குழந்தை வைக்க இல்லாத பிள்ளைகளுக்கு
குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, உற்சாகம் இல்லாத பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுப்பீராக, பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக, எழுந்திருக்க வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இப்போதே அற்புதம் நடப்பதாக. இதாமை கிரியை செய்யும், எங்கள் பிள்ளைகள் ஆளுகை செய்யும், மகிமையை பிரகாசிக்க பண்ணும். 2024 ஆண்டிற்கான வாக்குத்தத்தம் ஒரு பெரிய அறுவடை இந்திய தேசமே காணும்படிக்கு எங்கள் ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு, விசுவாச மக்களை கொண்டு, இந்த தேசத்து ஜனங்களை கொண்டு எங்கள் இந்திய தேசம் ஒரு பெரிய அறுவடையை, சமாதான ஒரு மனதின் சங்கீத காரிகைகளை ஒரு மனம் முழுமையாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஆவி உண்டாகும்படிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பெறப்பட்டு எனக்கு செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். என்னை கேட்கிற தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவசன வார்த்தையில் கொடுத்திருக்கிறேன். அநேக தீர்க்கதரிசன சாட்சிகள், வசனங்கள், சத்தியங்களை கொடுக்கும்படி கற்றுக்கிட்டே செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட இணைந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.